நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் உடனடியாக எரிபொருள் ஆர்டர்களை பெறுவதை மீண்டும் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர் சங்கத்தின் பிரதி தவிசாளர் குசும் சந்திரநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தவிசாளருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதன்படி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்கள் மூலம் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிறுபோக பருவத்தில் அதிக பரப்பளவில் பயிர் செய்கையை தொடங்குவதற்கான எதிர்பார்ப்பில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு நெல் வயல்களுக்கு தடை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுபோக பயிர் செய்கைக்காக விவசாய நிலங்களுக்கு நீர் விடுவிப்பது குறித்து விவசாயம், கால்நடை, நில மற்றும் நீர்ப்பாசன விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து நெல் வயல்களும் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து சபை பருவச்சீட்டை வைத்துள்ள பிரஜைகளை புறக்கணித்து செல்லும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பருவச்சீட்டுகளை வைத்திருக்கும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரஜைகளை தவிர்க்கும் போக்குவரத்து சபையின் பேருந்து சாரதிகள் குறித்து 1958 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. எந்த ஒரு பிரஜையும் இது தொடர்பில் குறித்த இலக்கத்துக்கு அழைத்து தெரிவிக்கலாம் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடி குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்குள் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தொகை சேகரிப்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் மேலாய்வு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி முதல் கோரப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை குறித்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹட்டன் செனன் தோட்ட தொகுதியில் உள்ள வீடுகளில் நேற்று மாலை 7:30 அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. குறித்த தீ விபத்தில் 12 வீடுகள் முற்றாக எரிந்துள்ளதாகவும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த தீ விபத்துக்கு மின் கசிவு காரணமாக இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். கேகாலையில் காடி தகராறு காரணமாக மூதாட்டி ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் கேகாலை திவுல பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி என தெரிய வந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதுடன் அதன் பின்னர் சுமார் 2 மாதங்களாக கேகாலை போதனா வைத்தியசாலையில் குறித்த மூதாட்டி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் அவர் நேற்று காலமானதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு ஜனவரி மாதத்தில் 400.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுற்றுலா பயணிகளால் வருமானமாக கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகளை தெரிவிக்கின்றன. அதேவேளை கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 341.8 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இது 17.2% அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மொத்தமாக 2,32,341 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இரவு நேர சேவை தொடருந்துகளில் காட்டு யானைகள் மோதுவதை தடுக்க விசேட தொடருந்து நேர அட்டவணையை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மட்டக்களப்பு பாதையில் பலுகஸ் வெவ முதல்
கிக்குராக்குட வரையிலும் வெளிக்கந்தம் முதல் புனானி வரையிலும் திருகோணமலை பாதையில் கல்லூயா சந்தி முதல் கந்தலாய் வரையிலும் உள்ள பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் தொடருந்து நேர அட்டவணைகள் திருத்தப்பட்டு மார்ச் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குறித்த திகதியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் இயங்கும் மீனக்கையா இன்டர்சிட்டி இரவு நேர தபால் தொடர்ந்துக்கு S13 வகை பவர் செட்டை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களின் உற்பத்தியாடு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக குருவிட்ட போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை 6 மணியளவில் குருவிட்ட எரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 ரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு கடும் மோதல் நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழு ஒன்று அங்கு சென்றுள்ளது. ரோந்து நடவடிக்கை குழுவின் பிரதானியான போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவம் தொடர்பில் அந்த வீட்டு சிறுமியொருவரிடம் தனியாக விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அவர் குறித்த சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. பொலனறுவை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை மாணவனை தாக்கி அவனது ஒரு காதில் காயத்தை ஏற்படுத்திய பாடசாலை அதிபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட அதிபரை நீதிமன்றம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. பாடசாலை நேரத்தில் தன்னை தாக்கி கொடுமைப்படுத்தியதாக 17 வயது மாணவன் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து அதிபர் கைது செய்யப்பட்டார். தலைமுடியை வெட்டாமல் கருப்பு நிற சாக்ஸ் அணிந்து பள்ளிக்கு வந்ததாக மாணவரை அதிபர் தாக்கியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கிரிபத்கொடி நாகிர பிரதேசத்தில் உள்ளாடைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 34 வயதுடைய நபரொருவரே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவில் வீதியில் மறைத்து வைக்கப்பட்டு இருந்த குழாய் வெடிகுண்டு வெடித்ததில் வீதியால் வந்த நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த குழாய் வெடிகுண்டு வெடித்ததில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவரே காயமடைந்துள்ளார். இதன்போது காயமடைந்த நபர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.